கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் செயல்பட்டு வரும் கல்குவாரியில் வெடிவைத்து தகர்க்கப்படும் போது கற்கள் சிதறி குடியிருப்பு பகுதியில் விழுவதால் மக்கள் அச்சத்துடன் நடமாட வேண்டிய சூழல் உள்ளதாகவும் சுற்றுச்சூழல் மாசடைவதாகவும் கூறி விவசாயி ஒருவர் தனி ஆளாக போராட்டம் நடத்தி வரும் சூழலில் சார் ஆட்சியர் நேரில் சென்று வெடிவைத்து சோதனை மேற்கொண்டார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அருண். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அடுத்திருக்கக்கூடிய நம்பர் 10 முத்தூர் என்ற பகுதியில சுமார் 10க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில இந்த நம்பர் 10 முத்தூர் பகுதியில் தற்பொழுது 6 கல்குவாரிகள் அடுத்தடுத்து ஒரே பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்குவாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிக அளவிலான கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுவதாகவும் அதிக சத்தத்துடனான வெடி வைத்து படுவதால் அவ்வப்போது புகை மூட்டம் கிளம்புவதாகவும் அதே போன்று கற்கள் விவசாய நிலங்களில் விழுவதாகவும் இந்த குவாரிக்கு அருகே இருக்கக்கூடிய வீட்டிலும் அந்த கற்கள் விழுவதால் வீடு சேதமடைந்துவதாகவும் கூறி அந்த கல்குவாரியை மூட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயியான முருகானந்தம் என்பவர் இன்று 8வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டுமல்லாது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் சங்கங்களும் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையினர், அதாவது கனிமவளத்துறையினர், காவல்துறையினர் என அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைக்குமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டனர். இந்த நிலையில தொடர்ந்து அந்த கனிமவளத்துறை அதிகாரிகள், விவசாய கனிமவளத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில இந்த போராட்டத்தை எதற்காக நடத்தப்படுகிறது என்ற அடிப்படையில் அந்த கல்குவாரியில் நேரில் வந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்போது பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணன் தலைமையில கனிமவளத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் முன்னிலையில இந்த கல்குவாரியில எந்த அளவிற்கு வெடி வைத்து அந்த பாறைகள் தகர்க்கப்படுகிறது என்ற அடிப்படையில ஒரு சோதனையானது தற்போது நடத்தப்பட்டது. அந்த சோதனையில கல்குவாரிக்குள் அந்த டெட்டனேட்டர் குச்சிகளை வைத்து எப்படி அந்த வெடி வைத்து தகர்க்கப்படுகிறது, அதனால் எந்த அளவிற்கான ஆபத்துகள் விளைகிறது என்பது தொடர்பான சோதனையானது தற்போது நடத்தப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் தரப்பில் ஒட்டுமொத்தமாக இந்த கல்குவாரி காரணமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாவதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்வளம் மிகவும் குறைவதாகவும் கூறுகின்றனர். இந்த நிலையில தான் தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் இந்த சோதனை நடத்தப்பட்டது என்பது கண்துடைப்புக்காக மட்டுமே நடத்தப்பட்டதாகவும் வழக்கமாக அதிக அளவிலான டெட்டனேட்டர்கள் பயன்படுத்துவதாகவும் இன்றைய சோதனையில் குறைந்த அளவிலான டெட்டனேட்டர்களை பயன்படுத்தி இந்த வெடி வைத்து சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று விவசாயிகள் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் விதிமுறைக்கு மாறாகத்தான் இந்த கல்குவாரிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதிகாரிகள் அவ்வப்பொழுது வந்து சோதனை நடத்தினாலும் அது ஒரு கண்துடைப்புக்காக மட்டுமே என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கனிமவளத்துறை அதிகாரிகள் முழுமையாக ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் இந்த கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. எந்த ஒரு அத்துமீறலும் இல்லை என்று கோவை மாவட்ட கனிமவளத்துறை அதிகாரி தெரிவித்திருக்கக்கூடிய இந்த தகவல் என்பது ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவலாகவே பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இன்றைய தினம் நடத்தப்பட்ட சோதனை என்பது ஆய்வறிக்கையாக எடுத்து அந்த ஆய்வு அறிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பித்து அதன் அடிப்படையில் உரிய ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சார் ஆட்சியர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய முருகானந்தத்திடம் உறுதியளித்திருக்கிறார். இருப்பினும் இந்த முருகானந்தம் விவசாயி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் 8வது நாளாக. இவர் கூறுவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை தான் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை, ஆய்வறிக்கை சமர்ப்பித்து என்ன மாதிரியான நடவடிக்கை தாங்கள் எடுக்கிறோம் என்ற ஒரு உறுதியை கொடுத்தால் மட்டுமே தனது போராட்டம் நிறைவு பெறும் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். 8வது நாளாக இன்றைய தினம் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில தொடர்ந்து இவர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல மருத்துவத்துறையினர் இவரது உடல்நிலையை பரிசோதித்து சென்றிருக்கிறார்கள். இவரது போராட்டம் தொடர்ந்து வருவதால் இங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழலானது எட்டியிருக்கிறது.